ஐபிஎல் திருவிழா களை கட்டிருச்சு. ஸ்டெர்லைட் பிரச்சனை, காவிரி சிக்கல் எல்லாத்தையும் தாண்டி ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை பற்றின சில செய்திகள் கேட்டால் நிஜமாவே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஐபிஎல் டிக்கெட் விலை 3000, 5000, சில நேரம் 25,000 ரூபாய் கூட விற்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு கட்டுற வாடகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 50,000. சத்தியமாக நம்புங்க. 15 ஏக்கரில் பறந்து விரிஞ்சிருக்கிற சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வருஷத்துக்கு வெறும் 50,000 ரூபாய் தான் தமிழ்நாடு அரசுக்கு வாடகையாக கட்டுது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். இதை மாத வாடகையாக பிரித்து போட்டால் சேப்பாக்கம் கிரவுண்டோட ஒரு மாத வாடகை 4,000 ரூபாய். சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் 15 ஏக்கர் நிலத்தை 4,000 ரூபாய் வாடகைக்கு வாங்குறத உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டு வாடகையே இன்னைக்கு 10,000, 12,000 தாண்டிருச்சு. முறைவாசலுக்கு 500 ரூபாய், கரண்ட் பில்லுக்கு ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபான்னு எக்ஸ்ட்ரா கொள்ளை வேற. ஆனால் ஐபிஎல்ங்கிற பேரில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் 15 ஏக்கர் கிரவுண்டுக்கு வருஷத்துக்கு வெறும் 50,000 ரூபாய் மட்டும் கட்டுறது எப்படி? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கல. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம்ங்கிற தனியார் அமைப்பு தான் ஸ்டேடியத்தை நிர்வகிக்குது. 1935 வருஷம் வெள்ளைக்காரர்களும் சில மேட்டுக்குடி ஆட்களும் மட்டும் விளையாடுற விளையாட்டாக தான் கிரிக்கெட் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இதை பற்றி என்னன்னு கூட தெரியாது. அந்த சமயத்தில் அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசு கிட்ட கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு மைதானம் அமைக்க இடம் வேண்டும் அப்படின்னு கிரிக்கெட் சங்கம் கேட்டுச்சு. அப்படி அரசு கொடுத்த இடம்தான் இந்த 15 ஏக்கர். மொத்தம் 30 வருஷம் குத்தகை காலம். அதாவது 1965 வருஷம் அந்த குத்தகை முடிஞ்சப்போ அடுத்த 30 வருஷத்துக்கு புதுப்பிச்சாங்க. அந்த 30 வருஷத்துக்கும் சேர்த்து இவங்க அரசாங்கத்துக்கு கட்டின வாடகை வெறும் 2,4 லட்சம் ரூபாய். 1995 வருஷம் அடுத்த 20 வருஷத்துக்கு லீஸ் அக்ரிமெண்ட்டை நீட்டிச்சாங்க. அப்போ ஏற்கனவே வருஷத்துக்கு 1 லட்சம்னு இருந்த வாடகையை 50,000 குறைச்சது அரசு. எந்த ஊர்லயாவது வாடகையை குறைச்சு கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் தமிழ்நாடு அரசு செஞ்சது. 2004 வருஷம் அப்போ யாரோ ஒரு சொரணையில் தாசில்தார் இருந்திருக்கார். அவர் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கான வாடகையை சந்தை நிலவரப்படி 22,98 லட்சம் ரூபாய் அப்படின்னு நிர்ணயித்தார். உடனே இந்த கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் கூட்டம், இது ரொம்ப அதிகம், நாங்கள் சேவை மனப்பான்மையோட தான் ஸ்டேடியத்தை நடத்துகிறோம்னு அலறினிச்சு. கவர்மெண்டில் லாஃபி செஞ்சு அந்த குத்தகையும் கட்டாமலேயே காலத்தை ஓட்டினாங்க. இப்படியே 2015 வருஷமும் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் குத்தகையை ரினிவல் பண்ணணும். அப்போ இருந்த யாரோ ஒரு அதிகாரி 2001 வருஷத்திலிருந்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் எந்த வாடகையும் செலுத்தலை, அதனால சேப்பாக்கம் மாதிரியான நகரத்தின் முக்கியமான இடத்துல 15 ஏக்கர் நிலத்துக்கான கைட்லைன் வேல்யூ படி வாடகையை நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த கால பேலன்ஸையும் சேர்த்து மொத்தம் 1,553 கோடி ரூபாய் கட்டணும்னு நோட்டீஸ் அனுப்பினார். அந்த நோட்டீஸை பார்த்ததும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ஓடினிச்சு. அங்கே போய், நாங்கள் லாப நோக்கமற்ற அமைப்பு, திறமையான வீரர்களை உருவாக்குவதற்காக சேவை செய்கிறோம், அதனால் எங்களுக்கு கைட்லைன் மதிப்புப்படி வாடகையை நிர்ணயிக்க கூடாதுன்னு கேட்டுச்சு. நம்ம ஊர் கோர்ட்டு தான் தெரியுமே, 2,000 சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு நர்ஸுங்க போராடுனா வேலை நிறுத்தம் செய்தால் வேலையை போயிடும்னு மிரட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்ககிட்ட பிடிச்ச காசை திருப்பி கொடுன்னு கேட்டால் பணிக்கு திரும்புறியா இல்லை டிஸ்மிஸ் செய்யவான்னு நம்பியார் மாதிரி கேட்கும். ஆனால் முதலாளிங்க கோரிக்கை வச்சா உடனே ஓகே பண்ணிடும். இந்த பாரம்பரியத்தின்படி கிரிக்கெட் சங்கத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துச்சு கோர்ட்டு. இப்போ வரைக்கும் சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கற்ற ஆண்டு வாடகை வெறும் 50,000 ரூபாய். அதாவது மாதத்துக்கு 4,000 ரூபாய். என்ன அநியாயம் இது? கேட்டால் நாங்கள் லாப நோக்கமற்ற அமைப்புன்னு சொல்கிறாங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் லாபத்துக்காக நடத்தலைன்னு சொன்னால் சின்ன புள்ள கூட நம்பாது. அங்கே என்ன டெய்லியும் அன்னதானமாக நடக்குது? லாப நோக்கம் இல்லைன்னா எதுக்கு ஒரு டிக்கெட் 5,000, 10,000ன்னு விற்கிறீங்க? கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற ஐபிஎல் சூதாட்டத்துக்கு எதுக்கு அரசு சொத்தை இனாமா கொடுக்கணும்? 50,000 கல்வி கடனை திருப்பி கட்டலைன்னு ஒரு ஸ்டூடெண்ட் அக்யூஸ்ட் மாதிரி நடத்துறீங்க. வெறும் 50,000க்கு ஒரு ஸ்டேடியத்தையும் தூக்கி கொடுத்திருக்கீங்க. கிரிக்கெட்டின் பெயரால் நகரத்தின் மையத்தில் 15 ஏக்கர் நிலத்தை அதிகாரப்பூர்வமாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். இதுக்கு 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் அனைத்து கட்சிகளும் துணை போய் கொண்டிருக்கின்றன. இந்த உண்மையை எந்த மீடியாவது உங்களுக்கு சொல்லி இருக்கிறதா?
ஏன் சொல்லவில்லை என்பதை சிந்தியுங்கள்.